விஜே சித்ராவின் தந்தை மரணத்திற்கு காரணம் இதுவா? மறைக்கப்பட்ட உண்மை, பறிபோன உயிர். மறைந்த சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த இளம் ரசிகர்கள் மனதையும் கொள்ளை கொண்டவர் விஜே சித்ரா. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி சென்னை நசரத்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தன்னுடைய காதலர் கணவர் ஹேமந்துடன் தங்கியிருந்தபோது திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சித்ரா பெற்றோரின் முயற்சியால் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வசமிருந்து வழக்கு சென்றது. அதேபோல நசரத்பேட்டை போலீசார் சித்ராவின் வழக்கு தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சித்ரா மீது அவருடைய கணவர் ஹேமந்த் சந்தேகப்பட்டதுதான் இந்த தற்கொலைக்கு காரணம் என்பது போல் கூறப்பட்டிருந்தது. அதேபோல சித்ராவின் தோழிகள் பலரும் அடுத்தடுத்து ஹேமந்த் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைத்தனர். சீரியல் நடிகை சரண்யா அவரை தற்கொலை செய்வதற்கு முன்தினம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் போது எப்போதும் ஜாலியாக இருக்கும் சித்ரா அன்றைய தினம் மிகவும் படபடப்புடன் இருந்ததாகவும் கூறியிருந்தார். அதோடு சேர்த்து மேலும் ஹேமந்தின் நண்பர் ரோஹித் என்பவரும் ஹேமந்த் சித்ராவை பல முறை அடித்து உதைத்து சித்ரவதை செய்துள்ளதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சித்ராவுக்கு பல கொடுமைகள் நடந்ததாக கூறப்பட்டாலும் சித்ராவினுடைய தற்கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமில்லை என கூறி ஹேமந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்திருந்தார். பல முறை இவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. சித்ராவின் பெற்றோரும் தன்னுடைய மகளின் மரணத்திற்கு காரணம் ஹேமந்த் தான் என தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஹேமந்துக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போராடி வந்தனர். சித்ரா மரணம் தொடர்பாக சுமார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் போலீசாரும் இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் பரபரப்பாக விசாரணையும் செய்து வந்தனர். சித்ரா ஹேமந்த் சம்பந்தப்பட்ட வழக்கு கடந்த 3 வருடமாக மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரேவதி சித்ரா கொலை செய்ததற்கான எந்த ஆதாரமும் சாட்சியோ முகத்திரமோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டி இவருடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் உட்பட 7 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்தார். ஆகஸ்ட் மாதம் ஹேமந்த் உட்பட 7 பேர் அதிரடியாக விடுதலையும் செய்யப்பட்டதுதான் சித்ராவின் தந்தையை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியாக இருந்தும் தன்னுடைய மகளின் தற்கொலைக்கு காரணமாக இருந்தவரை தண்டிக்க முடியவில்லை என தினந்தோறும் நொந்து கொண்டிருக்கிறார் சித்ராவின் தந்தை காமராஜ். இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் தற்பொழுது போலீசார் சித்ராவின் தந்தை காமராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவரின் தற்கொலை குறித்தும் குடும்பத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சில உண்மைகளை ஆதாரம் இல்லாமல் போனதுதான் இவரின் உயிர் பறிபோக முக்கிய காரணம் என்று குடும்பத்தினர் தரப்பிலும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.